ஹலோ கைஸ், இன்னைக்கு கிமி நோ மாஸ்டர் அனிமேயோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே லைட்டும் அந்த சின்ன பொண்ணும் ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு மிஷின் படி ஒரு கேஸ்ல தேடி போனோம். ஆனா அங்க ஒரே பனிமூட்டமா இருக்கா. ஸோ இதனால இவங்க போற இடம் அது என்ன இடம்னே அவங்களுக்கு தெரியல. லீனா கிட்டயும் அவன் கத்தி கேட்கறான், லீனா உனக்கு தெரியுதா, அதாவது நம்ம எங்க இருக்கோன்னு? நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா ஊத்து பார்த்தா அந்த பயங்கரமான கேஸ்ல இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்களுக்கு எப்படி இந்த மிஷின் கிடைச்சது நம்மளுக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்கும், அதை தேடி கில்டுக்கு வருவாங்களா? கில்டுல என்ன விஷயம் கேட்கும் போது இப்பதான் அந்த பொண்ணே சொல்றா, நீங்க ஹேண்டில் பண்ண போற விஷயம் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் இருக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கான்னு எங்களுக்கு சரியா தெரியல. இவங்களுக்கு இதை கேட்கும் போது எதுவுமே புரியல. இப்பதான் அந்த பொண்ணே விளக்குறா. என்ன விஷயம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சுதான். இதுவும் மாண்டிஸ் வேலி. அங்க ஒரு பாட்டியும் மிஷினுக்காக போச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அவங்க காணாம போனக்கப்புறம் நாங்க ஒரு பாட்டியை அனுப்பணும். 1 மாசத்துக்கு அப்புறமா உங்களையும் ஆளை காணோம். இதே மாதிரி மிஸ்டீரியஸா 18 பேர் காணாம போனாங்க. அந்த லிஸ்டையும் அவ கொடுக்குறா. அதை பார்த்து லீனா ரொம்ப ஆச்சரியமாகறா. காணாம போனவங்க எல்லாருமே நம்ம லீனா மாதிரி பெரிய பெரிய அட்வென்ச்சரர் தான். ஆனா இப்ப என்ன விஷயம்னா எப்படி அவங்க காணாம போறாங்க அதுதான் தெரியலையா. இவங்க கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அவங்க வேறமா அங்க போறாங்க, அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியலையா. இந்த கேஸ்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பில் பண்ணாங்களாம். நான் அதை கட்டினவரும் எந்த போயிட்டாரு. அவருக்கு என்ன பவர் இருந்தது அது கூட அவங்களுக்கு தெரியலையா. அதே மாதிரி உங்களோட மிஷன் என்னன்னா அங்க போய் நீங்க பார்க்கணும். அதாவது எத்தனை பேர் காணாம போனாங்களோ உங்க எல்லாரையுமே நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்காக தான் நீங்க போகணும். ஆனா லீனாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இந்த மிஷன் இது ஏ ரேங்க் பி ரேங்க், அந்த பாட்டியே போய் அவங்களாலே எதுவும் பண்ண முடியல. நாங்க அங்க போய் என்ன பண்ண முடியும்? அதேதான் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கும் மேல இருக்கவங்க அவங்க ஆர்டர் கொடுத்தனால நீங்க போய் தான் ஆகணும். லீனாக்கு அங்க ரொம்ப பயமா இருக்குமா. ஆனா லைட்டுக்கு அப்படி இல்ல. அது ஒரு வேலை ரீஜனால அதெல்லாம் அவன் பார்த்ததே இல்ல. அதனால அவன் ஆர்வமா ஒத்துக்கிறான், நம்ம போகலான்னு. இந்த சைடு அந்த சின்ன பொண்ணு சொல்றான், ஆமா நம்ம போகலாம், அங்க ஏகப்பட்ட பீஸாவும் நம்மளுக்கு கிடைக்கும். கேட்டோடனே அந்த கில்டு பொண்ணு ஷாக் ஆகுறா. அட இந்த பொண்ணு உங்க கூட போக போறாளா என்ன? ஆமா ஆமா இவளும் போக போறா. ஏன்னா இவகிட்ட அப்ரைஸ்ல அந்த ஸ்கில் இருக்கு. அப்போனா இவ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாளா, அதுவும் இத்தனோண்டு வயசுல. அது தெரியாதனமா இவ சாப்பிட்டுட்டா. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. போகும்போது எப்படி போலான்னு பேசுறாங்க. கில்டுலயே சில பல ஹார்ஸ் இருக்குமா, அது வழியா அவங்க போகலாம் அப்படின்னு டிசைடும் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்தை தேடி போறாங்களா. அங்க போற வழியில அவன் சொல்றான், நீ கீழே ஒண்டி பார்க்காத ஆலியா, இவங்க போற இடம் ஒரு வேலையா, அதனால கீழே விழுந்தா அவ்வளவுதான். போற வழியிலே அவன் கேஸ்ல பத்தி பேசுறான். அந்த கேஸ்ல அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க, ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு தேவைப்படும்ல. பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஒரு ஹை ரேங்க் அட்வென்ச்சரரா இருக்கும்போது ஈஸியாவே நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் சில பல மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ வாங்கினேன். ஓ அப்படியா, ஒரு மிகப்பெரிய வீடை வாங்கி பக்கத்திலேயே ஃபார்ம்லாம் இருக்க மாதிரி நான் கட்டுவேன். அப்படின்னா அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கேண்டிஸும் இருக்கணும். இப்படி குதிச்சு சொல்லுவாளா, தெரியாதனமா காலு ஸ்லிப் ஆயிடுது. அங்க ஆலியா விழும்போது எல்லாருமே அங்க விழுந்துறாங்க. ஆனா நல்ல வேலை ஹீரோ அந்த காத்தோட மொமெண்டத்தையும் அவங்க விழுறதுக்கான டைமிங்கையும் நோட் பண்ணி எப்படியும் அங்க காப்பாத்திடுறான். நான் கீழே பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இவங்களை நோக்கி வருது. பரவாயில்ல, மாஸ்டர்ஸ் ஃபைனலி வந்துச்சு. அங்க லைட்டும் அப்படியே தாக்குறானா. இப்பதான் நல்லா உத்து பாக்குறாங்க. லைட் அங்க பாரு, அங்க இருக்கிற எல்லாருமே மாஸ்டர் இல்ல, எல்லாருமே இங்க மாட்டிக்கின அட்வென்ச்சரர். அவங்க தான் ஜாம்பியா இங்க அலையறாங்க. அங்க இப்பதான் ஆலியாவே சொல்றா, அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மள மாதிரியே ஸ்கில்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம லைட்டும் அப்படியே நிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு ஜாம்பியா உன்னை கடிக்கலான்னு. ஆனா நல்ல வேலை லீனா காப்பாத்துறா. நல்ல வேலை லீனா நீ காப்பாத்திட்ட, இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும். பரவாயில்ல, எனக்கு புரியுது எதுக்காக நீ அவங்கள கொல்லலன்னு. ஏன்னா அவங்க மனுஷங்க தானே. இவங்கள அப்படியே விட முடியாது. இவங்களோட சோல் இன்னும் அவங்களுக்குள்ள மாட்டின்னு இருக்கு. அவ அழிக்கும் போது அந்த ஜாம்பிக்கு கொஞ்சம் அங்க நிம்மதியா இருந்திருக்கும். அதாவது இப்பயாச்சும் நம்மளால போக முடியும்னு. ஏகப்பட்ட ஜாம்பி இதே மாதிரி இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குதா. அதனால அந்த மேன்ஷனுக்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு. அது எல்லாத்தையுமே லீனா அப்படியே தாக்குறா. தாக்கும் போதே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், லீனாக்கு உண்மையிலேயே நிறையவே திறமை இருக்கு. அங்க இருக்கிற ஆப்போனன்ட்டுக்கு ஏத்த மாதிரியே இவ தாக்குறா. இப்ப ஸ்கெலிட்டன்னா முதுகுல தாக்குறது, இதுவே ஹியூமன்னா ஹார்ட்ல தாக்குறது. இதே மாதிரி தாங்க எல்லாருமே அவ தாக்குறா. ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல பத்தி யோசிக்கிறான். இன்னமும் ஸ்வாட் கார்டு இன்னமும் அந்த ஸ்கில்ல அவன் மாஸ்டர் பண்ணல. ஆனா நம்ம லீனா அப்படி இல்ல. ஏகப்பட்ட ட்ரைனிங்கும் ஏகப்பட்ட பேட்டில்ஸும் இருக்கா. அதனால்தான் அவளால பயங்கரமா தாக்க முடியுது. ஆனா நானும் இப்படி இருக்க கூடாது, நானும் எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு ஜாம்பியும் சரி ஸ்கெலிட்டனையும் சரி ரெண்டுத்தையுமே பயங்கரமா தாக்குறான். இந்த சைடு ஆலியாவை ஒன்னு தாக்க வருமா. நல்ல வேலை லீனா காப்பாத்துறா. லீனா நீ உண்மையிலேயே வேற லெவலு. அங்க லீனாவும் சொல்றா, நீ கவலைப்படாத, உனக்கும் இதை நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஜாம்பிங்க எங்கல இருந்து ஒதுனே தெரியல. உங்க போஸ்டர்ல பார்த்தது ஏதோ ஒரு 18 தான். ஆனா இங்க இருக்கிறது ஏகப்பட்டது. போற வழியில அந்த ஓனரோட போட்டோவையும் அவன் பாக்குறான். இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஃப்ரூட் மாஸ்டர் லைட், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். நீ எப்படி சாக ஆசைப்படுற. இந்த சைடு அங்க லைட்டும் மத்தவங்களும் அங்க ஓடி போவாங்களா. திடீர்னு ஒரு மாஸ்டர் இவங்க மேல தாவுது. நல்ல வேலை லீனா எப்படியோ வெட்டிறா. ஆனா பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இதே மாதிரி வர ஆரம்பிக்குது. நம்மள இது
சுத்து போட பாக்குது. அப்போ முன்னாடி ஒண்ணு வந்தது, அது இன்னும் ஒரு ட்ராப்பா? உங்களுக்கு இன்னமும் தெரியல இந்த மாஸ்டர்ஸால எப்படி யோசிக்க முடியுதுன்னு. அப்புறம் தான் அவன் நல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறா. இவங்கள யாரோ ஒருத்தங்க டீம் பண்ணிருக்காங்க. ஹீரோ முன்னாடி பார்த்தா அங்க ஏகப்பட்ட த்ரெட் இருக்கு. அது நல்லா பார்க்கும்போது அது ஒரு ஹாலை நோக்கி போகுது. அதாவது அது ஒரு டான்ஸ் ஆடுற இடமா தான். உள்ள போனா ஒரு பொண்ணோட வாய்ஸும் வந்து, லைட் நீ ஃபைனலி வந்துட்ட, உனக்காக தான் வெயிட் பண்ணுந்தேன். என்னோட பேர் என்னன்னா டிராண்டினா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுந்தேன் லைட். உங்க லைட்டுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே எதுவும் புரியல. ஆமா நீ இங்க இருக்கிற ஒரு சர்வைவரா, உன்னை பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனா அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு கிட்ட நெக்ரோமென்சி அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. வச்சு ஸ்பிரிட்ஸையும் சரி செத்து போன சடலம் அது எல்லாத்தையுமே இவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டும் கேட்கறான், ஏய் எனக்கு வந்து தெரியும் எங்களை மாதிரி நீயும் கில்டு வழியா தானே இங்க வந்திருக்க. ரெண்டு பேரும் பண்ண வேண்டிய மிஷின் வந்து ஒன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஏன் ரெண்டு பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது? நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி நீ பண்ணிருக்க? ஏன்னா நான் உனக்கு கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆர்டே கிடைச்சிருக்கு. என்னது யாரு? அது ஒரு சீக்ரெட். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்களா? யார் அது? வந்து நிறையவே டைம் ஆக்குறீங்க. எனக்கு வந்து இது கடுப்பா இருக்கு. நான் வந்து உங்க கூட விளையாட போறேன். அப்படியே அவ ஏகப்பட்ட அண்டெட்ஸை ஏவி விடுறா. அவங்க எல்லாருமே அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே கொல்லலாம். அந்த பொண்ணு அங்க சொல்றா, லீனா நான் வந்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன், நீ அந்த சைடு போய் டான்ஸ் ஆடு. ஃபர்ஸ்ட் இவன் கூட விளையாடலான்னு இருக்கேன். இந்த சைடு அதே மாதிரி அங்க எல்லா மாஸ்டர்ஸையும் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க லீனா சைட்ல பார்த்தா ரெண்டு பேர் வராங்க. அவங்களும் ஒரு அண்டெட் தான். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த போஸ்டர்ல பார்த்தா ரெண்டு பேரு அவங்களும் இங்க வந்து இறந்து போய் ஒரு அண்டெடா மாறிட்டாங்க. லீனா நீங்க பார்த்துருக்கணும், ஏன்னா அவங்க கிட்ட ஸ்கில் இருக்கு. இந்த பையன் கிட்ட கிளாஸோட ஸ்கில் இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு அவகிட்டயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவளோட பவர் என்னன்னா அவளே அவளால ஸ்பிளிட் பண்ண முடியும். அதாவது ஒரு மிரர் மாதிரி தான் ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே எபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாகுமா, ஏய் முதல்ல இந்த பொண்ணை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள லைட் அங்க காப்பாத்திடுறான். இதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பெரியறாங்க. லைட்டும் ஏகப்பட்ட ஜாம்பிஸை கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சைடு லீனாக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இதுங்க வந்து சொல்ல போனா நம்ம லீனாவோட ஃப்ரெண்டு தான். ஸ்டார்டிங்ல நம்ம லீனாக்கு ஃப்ரூட் கிடைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாந்தாங்க. அதாவது நம்ம லீனாக்கு ஹெல்ப் பண்றது, இன்னமும் உயரத்தை அடைய வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து மாட்டிக்கினாங்களா. லீனாவால எதையுமே பண்ண முடியல. ஏன்னா இவங்களை கொல்றதுக்கு அவளுக்கு மனசே வரல. அதனால அதே விஷயத்தை தான் அவ யோசனை இருக்கா. அதனால லீனா ஃபர்ஸ்ட் அந்த த்ரெட்டை விட்டுறா. இதனால அதுங்க ரெண்டும் கம்முன இது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை இவளுக்கு சொல்ற மாதிரியே தோந்து, இது வந்து பண்ற விஷயம் இது தப்பு இல்ல. ஏன்னா எங்களோட ஜேர்னி இது வந்து இங்கே முடியுது. இப்போ எல்லா ஃபியூச்சரும் உன் கையில தான் இருக்கு. இதனால மனசை கல்லாக்கிட்டு அங்க பெயினே இல்லாம கொல்லணும்னு சொல்லி அப்படியே வெட்டிடுறா. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் இதை பண்ணிதான் ஆகணும். சைடு அவளுக்கு இன்னமும் தெரியல ஆலியாவும் லைட்டும் எங்க இருக்கான்னு. இந்த சைடு அங்க ஆலியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அங்க வர மாஸ்டர்ஸை அப்படியே அவன் கொள்றான். அவ்வளவுதான் ஜாம்பியை கொன்னாலும் அதுங்க வந்துகினே இருக்கு. அதனால அவனுக்கு இன்னமும் டவுட் கிரியேட் ஆகுது. பக்கத்துல எந்த விதமான சுடுகாடும் இல்ல. அதே மாதிரி இது ஒரு கேசல், இங்க வந்து எப்படி இத்தனை பேர் இறக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவ அப்ரைசல் பண்ணி பார்க்க சொல்றா. அங்க இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணு சொல்றா, நான் நினைச்ச மாதிரியே நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். அங்க தாக்க போனா நல்ல வேளை நம்ம ஹீரோ காப்பாத்துறான். என்ன நீ வந்து இப்படி ஒரு கோழையா இருக்க, போய் இந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்கு பாக்குற, எனக்கு தடையா இருக்க, அதனால நான் கொல்ல பாக்குறேன். இன்னமும் அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்தா. சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியாவும் வந்து ஆலியாவை மேலே இருக்க சொல்றான். அவ்வளவுதான், இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ண வேண்டிய ஜாம்பிஸ் எல்லாத்தையும் உன்னால தோக்கடிக்க முடியுமா? ஜஸ்ட் பாரு ஆலியா, என்ன டைட்டா போச்சுக்கோ. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா இது நம்ம செகண்ட் சேனல். உங்களுக்கு எவ்வளவு நீங்க லைக் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.